ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அப்டேட்டோட வந்திருக்கேன். மொதல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவும் உம்ராவுக்கு கேப்டன்சி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவுக்கு கேப்டன்சி கொடுக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ஒரு யங்ஸ்டர் வேற, ஃபியூச்சர் நோக்கி போகணும்னா திலக் வர்மாவுக்கு கேப்டன்சி கொடுக்கலாம். உம்ராக்கு ஏன் வேணாம்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமில் ஒரு டைம் டெஸ்ட் கேப்டனாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவருக்கு இன்ஜுரி அதிகமாகச்சுங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன் மும்ராக்கு வேணாம்னு தோணுது. மேபி மும்பை கொஞ்சம் திறமையான ஆளுங்க தான். அவங்க யார் கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலாந்து டீம் தாங்க. லாஸ்ட்டாக அந்த 9 ஓடிஐ மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட வரப்போ தான் தோத்துருக்காங்க. பார்ப்போம் நீங்கள் நடக்கிற மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்களா தோறான்னு பார்ப்போம். இந்தியா தான் ஜெயிக்குன்னு நினைக்கிறேன். சரி, மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஓவர்டன் 33 பாலுக்கு வந்து 79 ரன் அடிச்சிருக்காரு. நான் அப்படியே சிஎஸ்கே எல்லாம் சந்தோஷமா ஆகிட போறீங்க. நம்ம ஜிம்மி ஓவர்டன் இல்லைங்க, ஜிம்மி ஓவர்டனோட அண்ணன் இந்த கிரைக் ஓவர்டன், அவர் தாங்க. தம்பியே இந்த அடி அடிச்சா அண்ணன் இப்படி அடிப்பாரு. 33 பாலுக்கு 79 ரன் அங்கேருந்து லோக்கல் மேட்ச்ல ஏதோ ஆடி இருக்காரு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நாலாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்சி T20 லீக் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா எம்ஐ நியூயார்க்கு 266 ரன் அடிச்சிட்டாங்க. அதாவது எம்எல்சி வர ஹிஸ்ட்ரியாம்பா, ஹை ஸ்கோரே அதானா. அங்கே பார்த்தோன்னா வாஷிங்டன் ஃப்ரீடம் வந்து திருப்பி அடிச்சிட்டானுங்க. ஏதோ T20 லீக்லாம் இது நடக்குதுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வேணும்னா நம்ம கிரிக்கெட் குஜில் மேட்ச் சேனலை ஃபாலோ பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.